போங்க போங்க, எல்லாரும் சீக்கிரம் உள்ள போங்க. நீங்க எல்லாரும் உங்க கையில இருக்கிற ஆயுதங்களை கீழே போட்டுருங்க, இல்லன்னா நீங்க யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. வாய மூடுறியா? அங்கிள், அவங்கள விட்டுருங்க. சின்ன பையா, மரியாதை எங்கேயாவது போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. போங்க போய் அந்த பையனை பிடிங்க. இதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலங்க. இந்த துப்பாக்கியில இருந்து துண்டு வந்துகிட்டே இருக்க. இதை நிறுத்துறதுக்கு யாராவது வழி சொல்லுங்களேன். எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா யார் மேலேயாவது பட்டதுன்னா அப்புறம் என் மேல யாரும் குத்தம் சொல்லக்கூடாது. அப்பாடி, ஒரு வழியா கண்ணை தானா கீழே விழுந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து உங்களை பிடிச்சிட்டீங்கல்ல? எஸ் பாஸ். வெரி குட் வெரி குட். நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆக வேண்டாம். அவங்கள அங்க இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. அவங்க எல்லாரையும் விடுறதுக்கு 500 கோடி ரூபாய் கேட்கணும், புரியுதா? கிடைச்சதும் நான் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அங்க வருவேன். அப்புறம் உங்க எல்லாரையும் காப்பாத்தி கூட்டிட்டு போவேன். இவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்காதீங்க, உங்களை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு யோசிங்க. முக்கியமா ஜெயிலுக்கு போறதுக்கு இப்பவே ரெடி ஆயிடுங்க. யார் பேசுறது? சின்ன பையன் பேசுற மாதிரி இருக்கே. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏன் சொல்லக்கூடாதுங்கறத நான் உங்களை நேர்ல பாக்கும்போது சொல்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அட்ரஸ் சொல்லுங்க. என்ன, நீ எங்க ஆளுங்களை அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியா? எஸ், இந்த வீரனோட பேரு சிவா. நீ 5 ஆளுங்களை அனுப்புன. என்ன ஆளுங்களை அனுப்பியிருந்தாலும் சிங்கிளா சமாளிச்சிருப்பான். பிராவோ பிராவோ. என்னது? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? மறுபடியும் ஒரு தடவை வேதா சிட்டிய டெரரிஸ்ட் கிட்ட இருந்து சிவா சண்டை போட்டு காப்பாத்திட்டான். பிரேக்கிங் நியூஸ், ரொம்பவே ஆபத்தான ஒரு நியூஸ் வந்திருக்கு. வீனஸ் சிட்டில மேன் வைரஸ் பிரேக் ஆயிருக்கு. இந்த வைரஸ் ரொம்ப ஆபத்தான வைரஸ். ஒருவேளை இது பரவிடுச்சுன்னா சிட்டி முழுக்க அழிஞ்சு போயிடும். இதுக்கு முன்னாடி இந்த வைரஸ் பரவன எல்லா ஊரும் அழிஞ்சு போயிடுச்சு. இது வரைக்கும் இந்த வைரஸ்க்கு ஆன்டிடோட் கூட ரெடி ஆகல. இந்த பேட் வைரஸால முதல்ல இச்சிங் ஆகும், அப்புறம் நம்ம முகம் சிகப்பாயிடும். கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் செயல் இழந்து போயிடும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான நேரத்துல மருந்து கொடுக்கலனா அவங்கள காப்பாத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கான ஆன்டிடோட் நம்ம சிட்டிலயும் கிடையாது, மத்த சிட்டிலயும் இல்ல. இது ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். நம்ம யூடி வீனஸ் சிட்டிக்கெல்லாம் போயிருக்கான். முதல்ல அவனுக்கு போன் பண்ணி உடனே இங்க திரும்ப வர சொல்லணும். இப்ப 5 பேருக்கு ஆல்ரெடி இந்த வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு. அதனால இவங்கள ஹாஸ்பிடல்ல ஸ்பெஷல் கேர் யூனிட்ல வச்சிருக்காங்க. இவங்கள பாக்குறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்ல. அது நம்ம யூடி தான். அடடா, அவனுக்கும் அந்த வைரஸ் அட்டாக் ஆயிருக்குப்பா. ஹலோ ஆண்டி, நான் சிவா பேசுறேன். சிவாவா? அவன் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கான்ப்பா. ஏதோ வைரஸ் அட்டாக்கா. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, எல்லாம் சரியாயிடும். சிவா, எங்க இருக்க? நீ உடனே போலீஸ் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்துடே. சிவா, இவர்தான் டாக்டர் சேன். இவர் உன்கிட்ட சில விஷயங்களை சொல்லுவாரு. இந்த மேட் வைரஸ் உண்மையிலே ரொம்ப மோசமான ஒரு வைரஸ். இதால அட்டாக் ஆனவங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துப்பாங்க. இது ரொம்ப வேகமா பரவக்கூடியது. ஒட்டுமொத்த ஊரையே இது சீக்கிரமா அட்டாக் பண்ணிடும். இதை பற்றி நான் ரொம்ப நாளாவே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ரொம்ப குறைஞ்ச அளவில் ஆன்டிடாட் இருக்கு. இதை வச்சு கண்டிப்பா சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனா நிறைய பேருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அதுக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போதைக்கு அந்த வைரஸ் நிறைய பேருக்கு பரவவே இல்லை. சில பேருக்கு மட்டும்தான் அட்டாக் ஆயிருக்கு. இந்த மருந்தை மட்டும் நீங்க அந்த இடத்துக்கு வித்தின் 1 ஹவர்ல கொண்டு போய் சேர்த்துட்டா அந்த மேடு வைரஸ் பரவறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஈஸியா தடுக்க முடியும்பா. ஆனா நான் இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நீங்க நினைச்சீங்கன்னா இத ஹெலிகாப்டர்ல இல்ல பிளேன்ல அங்க கொண்டு போகலாம்ல. ஆனா சிவா, டெரரிஸ்டோட அட்டாக்கால ஏர்போர்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. ஹெலிகாப்டர் வெடிச்சு செதறிடுச்சு. அது மட்டுமா, ரயில்வே ட்ராக்கு வெடிச்சு செதறி கிடக்கு. அதனால தான் நான் உன்னை இங்க வர சொன்னதே. நீ உன்னோட சைக்கிள்ல இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு இந்த மலைப்பாதை வழியா குறுக்கு வழியில போனீன்னா 1 ஹவர்ல அந்த மலைக்கு போய் சேர்ந்துடலாம். இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்ல சிவா. ஓகே, நான் போறேன். ஆனா சிவா, அந்த வழி ரொம்ப டேஞ்சரான வழியாச்சே. ரேவா,
வீனஸ் சிட்டியை காப்பாத்துறதுக்கு இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம யூடி கூட அங்கதான் இருக்கான் இல்லையா? சிவா, ம். நாங்க உன்னை சேட்டலைட் வழியா ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் இங்க மானிட்டர்ல எங்களுக்கு தெரியும். உன்னை நாங்க கைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் சிவா. ஓகே. ஆஹா. ஐ. ஆ. சிவா, சாண்ட்ஸ்டார்ம் வந்துகிட்டு இருக்கு. நீ நேரா போற வழியில போகாத. உனக்கு நேரா ஒரு ட்விஸ்டர் வந்துகிட்டு இருக்கு. ஆ. எதுக்காக இப்ப என் மேல இந்த மாதிரி இலையெல்லாம் விழுந்துகிட்டு இருக்கு? சிவா, கொஞ்சம் பின்னாடி பாரு. சிவா, இன்னும் வேகமா போ. சிவா, என்னடா சிவா, சிவா பொண்ணுமே தப்பக்கூடாது. ஆண்டவா காப்பாத்து. சிவா, உனக்கு ஒன்னும் ஆகலல? நான் நல்லாதான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஏய், சிவாக்கு ஒண்ணும் ஆகல. சிவா தப்பிச்சிட்டா, சிவா சூப்பர் தப்பிச்சிட்டா. சிவா. ஏய். சிவா, இந்த இடத்துல ரொம்ப கவனமா போகணும். அது ஜெயண்ட் லிசார்ட் இருக்கிற ஏரியா. சிவா, நீ இங்க இருந்து பறந்து போறதுதான் நல்லது. ஆனா சைக்கிள்ல பேட்டரி ரொம்ப கம்மியா இருக்கு. ட்விஸ்டர்ல இருந்து வெளியில வரும்போது சைக்கிளோட பேட்டரி லோ ஆயிடுச்சு. இந்த பேட்டரியை நான் சேவ் பண்ணிக்கணும். எமர்ஜென்சில மட்டும் தான் நான் அதை யூஸ் பண்ணணும். இந்த நேரத்துல யூஸ் பண்ண கூடாது, இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சிவா, உனக்கு லெஃப்ட் சைடுல ஜாயிண்ட் லிசார்ட் வந்துகிட்டு இருக்கு. ரைட்ல கூட வருது சிவா. சிவா, உனக்கு பின்னாடி கூட ஒண்ணு வருதுப்பா. சிவா, இன்னும் கொஞ்சம் வேகமா, இன்னும் கொஞ்சம் வேகமா போ. சிவா, நேரா அந்த மலைக்கு பின்னாடி கூட ஒரு லிசார்ட் இருக்கு. அது ஒரு ட்ராப், அது ஒரு ட்ராப். பாத்து போ. தப்பிச்சிட்டா, சிவா தப்பிச்சிட்டா. சிவா, இப்போ உன்னோட வழி ரொம்ப கிளியரா இருக்கு. நீ ரொம்ப சுலபமா அங்க போக முடியும். நல்லதா போச்சு. ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல, அதே வைரஸ் என்னையும் அட்டாக் பண்ணிடுச்சுன்னு சீக்கிரம் நினைக்கிறேன். இவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, சீக்கிரம்.
இது ரொம்ப வேகமா பரவுது. இந்த வைரஸை சீக்கிரம் தடுக்கணும். ஆன்டிடாட்ஸ டாக்டர் ஜென். ஓ அப்படியா அப்படியா? சிவான்ற ஒரு பையன் இங்க வரானா? அப்படியா? கொஞ்ச நேரத்தில் வந்துருவானா? வெரி குட் டாக்டர்ஸ், குட் நியூஸ். சிவான்ற பையன் ஆன்டிடாட்ஸை எடுத்துக்கிட்டு வரான். நம்மளால இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். டாக்டர் கிரேசி, எதுக்காக என்ன உடனே வர சொன்னீங்க? என்ன ஆச்சுன்னு கேக்குற? என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா? முதல்ல ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப மோசமான டெரரிஸ்ட் குரூப்பை அனுப்புனேன். அவங்கள சிவான்ற பையன் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான். இப்ப இந்த மேட் வைரஸ்க்கான ஆன்டிடோட்ஸ் அவன் எடுத்துக்கிட்டு வரான். நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆன்டிடோட் உங்ககிட்ட தானே இருக்கு. வேதா சிட்டி டாக்டர் ஜெயின் கிட்டயும் கொஞ்சம் குவாண்டிட்டியில ஆன்டிடோட் இருக்கு. அதை வச்சு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. ஒருவேளை இந்த வைரஸ் வேதா சிட்டில எல்லாருக்கும் பரவிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சிட்டியை என்னால மட்டும் தான் காப்பாற்ற முடியும். லார்ஜ் குவாண்டிட்டியில என் கிட்ட தான் ஆன்டிடோட்ஸ் இருக்கு. நான் ஆன்டிடோட்ஸை உருவாக்குனதுக்கு அப்புறமா தான் அந்த வைரஸை இங்க பரப்புனேன். டாக்டர் கிரேசி, இப்ப என்ன பண்றது? வேதா சிட்டில டெரரிஸ்ட் அட்டாக்கால 500 கோடி ரூபாய் கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா 5 ரூபாய் கூட கிடைக்கல. அது என்னோட பர்ஃபெக்டான பிளான். வேதா சிட்டில இருக்கிற ஏர்போர்ட், ஹெலிகாப்டர், அப்புறம் ரயில் ரோட் எல்லாத்தையும் நான் வீணாக்க வச்சேன். டாக்டர் ஜெயினால நினைச்சா கூட ஆன்டிடோட்டை இங்க அனுப்ப கூடாது. இங்க இருக்கிற யாருக்குமே என் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணேன். ஆனா இந்த சிவா என்னோட பிளானை வீணாக்கிட்டான். அவன் ஆன்டிடோட்டை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். கேன் யூ பிலீவ் இட்? நான் சொல்றத நல்லா கேளுங்க. அந்த பையன் ரொம்ப தைரியசாலியா இருக்கான். அவனை புகழ்றத கொஞ்சம் நிறுத்துறியா? போய் அவனை தடுத்து நிறுத்து. என்ன ஆனாலும் சரி, அவன் இங்க வரவே கூடாது. போ போ போ, இல்லனா இந்த வைரஸை உன்னோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிடுவேன். டோன்ட் வரி பாஸ், அவன் திரும்ப இங்க வரமாட்டான் பாருங்க. நீதான் சிவாவா? ஆமா சார், டாக்டர் செயின் இந்த ஆன்டிடோட்டை கொடுத்தாரு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். டாக்டர் சார், சில பேர் நான் இந்த ஊருக்குள்ள ஆன்டிடோட்டை எடுத்துட்டு வர விடாம தடுத்தாங்க. ஆனா ஏன்னு தெரியல, அவங்க என்ன தடுக்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. நீங்க சீக்கிரமா இந்த ஆன்டிடோட்டை உள்ள எடுத்துட்டு போங்க. ஒருவேளை அவங்க இங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்தா நான் அவங்களை இங்கேயே தடுக்கிறேன். வாவ், ரொம்ப சூப்பர். பிராவோ பிராவோ, நீ ரொம்ப தைரியசாலி. ரேவா, இப்போ ஒரு டாக்டர் என்கிட்ட இருந்து ஆன்டிடோட்டை வாங்கிட்டு போனாரு. அவரோட பேச்சை கேட்கும் போது வாக்கி டாக்கில அந்த டெரரிஸ்டோட லீடர் பேசினார்ல, அதே மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இவர் என்கிட்ட இப்போ பிராவோன்னு சொன்னாரு. சோ அப்படின்னா அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை இவர் தான் பண்ண வச்சிருக்காரு. எந்த காரணத்துக்காகவும் ஆன்டிடோட் இங்க வந்துடக்கூடாதுன்னு பிளான் பண்ணிருக்காரு. லட்டு சிங் அங்கிள், இது எல்லாமே இவரோட பிளான் தான். Come on, Shiva. Catch me if you can. சிவா, என்கிட்ட இருந்து நீ மருந்து வாங்க ட்ரை பண்ற, பட் டூ லேட். இதுக்கப்புறம் இவங்களை காப்பாத்த முடியாது. நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? ஏன்னா இந்த வைரஸை நான் தான் உருவாக்குனேன். இதுக்கான ஆன்டிடோட் கூட என்கிட்ட தான் இருக்கு.
நான் இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணி என்னோட ஆன்டிடோட்டை வித்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ எங்க இருந்து வந்தன்னு எனக்கு தெரியல. உன்னால என்னோட பிளான் ஃபெயில் ஆக நான் விடவே மாட்டேன். என்ன நடக்குதுங்க? இவர்தான் டாக்டர் கிரேசி. ஆன்டிடோட் உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. நான் தான் சிவா. டாக்டர் சைன் தான் ஆன்டிடோட்டை கொடுத்து அனுப்புனாரு. நீங்க சீக்கிரமா போய் அவங்க எல்லாரையும் காப்பாத்துங்க. நான் இவங்களை தடுத்து நிறுத்துறேன். அவங்க யாரையும் உள்ள போக விடாதீங்க. ப்ளீஸ் என்ன விட்டுரு. நான் சரண்டர் ஆயிடுறேன். என்னால உங்ககிட்ட சண்டை போட முடியாது. சிவா, ரொம்ப நன்றி. நீ இப்போ போ, உன்னோட ஃப்ரெண்டை போய் பாரு. யூடி உன்னோட ஃப்ரெண்டு தான் டாக்டர் ஜெயின் சொன்னார். இவனை நாங்க போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறோம். சிவா, யூடி மை ஃப்ரெண்ட், நீ சரியாயிட்ட. ஜஸ்ட் a moment. யூடி, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன் ரேவா. சிவா என்ன காப்பாத்திட்டான். Thank you சிவா. You're welcome my friend. அடடா, இவரோட கொரட்டையை என்னால தாங்க முடியலையே. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னால இப்ப நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம். என்ன பண்ண சொல்ற? இவ்வளவு மோசமான ஒரு கொட்டை சத்தத்தை என் வாழ்நாள்ல நான் கேட்டதே கிடையாது. தாத்தா ஒரு தடவை சொல்லும் போது நான் கேட்டேன். பொருள் அந்த பெட்டுக்கு கீழே ஒரு பெட்டியில இருக்குன்னு சொன்னாரு. யாரது? யாரது? திருட்டு பையில எங்க ஓட பாக்குற? திருடனை பிடிக்கிற ராகத்தை இப்ப பாடுற பாரு. என்ன இது? நீயா திருட? இந்த வீட்டுல ஒருத்தரா நான் உன்னை பாத்துக்கிட்டா இந்த வீட்டுல திருட்டு வேலையை நீ பாக்குறியா? ஐயோ தாத்தா, நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? நானே கிச்சன்ல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். நீங்க கத்துற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அதனாலதான் இங்க ஓடி வந்தேன். திருடன் ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டான்.
நண்பா அங்க பாரு, ஒரு சின்ன பையன் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். ஒரு சின்ன பையனை பார்த்து எதுக்காக பயப்படுற? ஹலோ லட்டு சிங் அங்கிள், என் வீட்டுக்குள்ள திருடுங்க வந்துட்டாங்க. ஆ? நான் அவங்கள இப்ப சேஸ் பண்றேன். நீங்க செக் போஸ்ட்ல எல்லாரையும் செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சிவா. அங்கிள் சரண்டர் ஆயிடுங்க, இல்லன்னா நாங்க ரொம்ப பயந்துட்டோம். சரண்டர் ஆகலைன்னா உன்னால என்ன பண்ண முடியும் சின்ன பையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. டாம், நீ புடி. இவங்களோட இந்த கேட்ச் விளையாட்டை நிறுத்தவே மாட்டேங்கிறாங்களே. அந்த சின்ன பையல நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இங்க இருந்து போயிடுவோம்ப்பா. வா. ம். ம். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் லைன்ல நில்லுங்க. ஒழுங்கா நில்லுங்க. எல்லாரையும் செக் பண்ணுவோம். திருடன் ஒரு வீட்ல வந்து திருடி இருக்கான். நான் அந்த திருடனை தப்பிச்சு போக விட மாட்டேன். எல்லாரையும் செக் பண்ணுங்க. அங்கிள், நீங்க எங்க போறீங்க? முதல்ல செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிஞ்சதும் இங்க இருந்து போகலாம். நீங்க என்ன சொன்ன? எங்களை நீ செக் பண்ண போறியா? எங்க வயசு என்னன்னு பாத்தியா? எங்களால எப்படி திருட முடியும் சொல்லு? 3 மணி நேரமா நாங்க நடந்து வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு டாக்ஸியும் கிடைக்கல, ஆட்டோவும் கிடைக்கல. இப்ப நீ எங்களை செக் பண்ற நான் சொல்ற? அங்கிள் வேண்டாம். சாரி அங்கிள், சாரி. தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஐயா, நானே உங்களை வீட்டுல விட்டு வரேன் அங்கிள். கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரையும் அவங்க உங்க வீட்டுல விட்டு வந்துருப்பா. ஓகே சார். லட்டு சிங் அங்கிள், திருடனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சிவா, நான் யாரையும் செக் பண்ணாம இங்க இருந்து அனுப்பவே இல்ல. அது மட்டும் இல்லாம சந்தேகப்படுற மாதிரி யாரும் இந்த பக்கமா போகல. அவங்க இன்னொரு வழியா தப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் அநியாயத்துக்கு வாக்கிங் பண்ணிட்டேன். தெரியுமாயா விஷயம்? நேற்று ராத்திரி திருடன் என் வீட்டுக்கு வந்தான். ஆமா, சந்தேகமே என்னன்னா என் பெட்டுக்கு கீழே நான் வச்சிருக்கிற ரகசியம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறது தான். வர வர திருடனுங்க இப்போ ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. அதனால தான் சொல்றேன் சார், உங்க நகைகளையும் பணத்தையும் பேங்க்ல கொண்டு போய் வைங்க. அதுக்கப்புறம் திருட்டு பயமே நமக்கு இருக்காதுல்ல. நீ என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? பேங்க்ல கூட இப்பெல்லாம் பணம் எங்க சேஃபாயே இருக்கு? இப்பெல்லாம் திருடங்க பேங்க்ல கூட கொள்ளையடிக்கிறாங்கல்ல. பேங்க்ல இருக்க எல்லா பணத்தையும் திருடிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் பேங்க் நம்ம பணத்தை எப்படி கொடுப்பாங்க சொல்லு? ஆமா ஆமா, நீங்க சரியா தான் சொல்றீங்க. அதனாலதான் நானும் என்னோட பணத்தை பேங்க்ல வைக்கிறது இல்ல. என்னோட சோஃபாக்கு அடியில தான் என்னோட பணத்தை நான் மறைச்சு வச்சிருக்கேன். பணம் அதுக்கு அடியில தான் இருக்குன்னு எந்த திருடனுக்கும் தெரியாது இல்ல.
நான் எங்க வீட்டுல இருக்கிற டஸ்ட்பினுக்கு கீழே சின்னதா ஒரு லாக்கரை பண்ணி வச்சிருக்கேன். அதுலதான் என் பணத்தை நான் சேர்த்து வைப்பேன். இது வரைக்கும் ₹1 கூட காணாம போனதில்ல. நீங்க எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க தான்ப்பா. இதே மாதிரி நானும் என் வீட்ல சேஃபான ஒரு லாக்கரை ரெடி பண்ண போறேன். நான் கிளம்புறேன். நானும் வரேன். சிவா, சமீபத்துல நடந்த திருட்டு பத்தி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தியா? நடந்த திருட்டு சம்பவத்திலேயே சீனியர் சிட்டிசன் வீட்ல தான் அதிகமா திருட்டு நடந்திருக்கு. எஸ் ரேவா, யூ ஆர் ரைட். நம்ம காலனில இப்ப நிறைய திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. எஸ், ஐ ஹாவ் அ பிளான். நம்ம எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் வீட்டுக்குள்ளேயுமே அலார்ம் செட் பண்ணலாமே. வீட்டுக்குள்ள வந்து திருடன் திருடினான்னா அலார்ம் அடிக்கும்ல. வா வா சிவா வா, என்ன மாதிரி ஒரு ஐடியா. நானும் இந்த மாதிரி தான் யோசிச்சேன். ஆனா உனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஐடியாவா வருது இல்ல? ஆமாமா, சரியா சொன்னீங்க. பின்ன யாரு? சிவா உங்களோட ஸ்டூடெண்ட் ஆச்சே. வா வா, சீக்கிரமா இங்க இருந்து போலாம். அவன் என் வீட்டுல இருந்து நகையெல்லாம் திருடிட்டு ஓடுறான். பிடிங்க, அந்த திருடர்களை பிடிங்க பிடிங்க. ஐயா, அவனை பிடிங்க, அவனை பிடிங்க. யோ கான்ஸ்டபிளே, அவனை பிடியா. திரும்பவும் என் மேலேயே வந்து விழுறீங்க. நான் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். சிவா, சிவா, எவனும் முன்ன பின்ன தெரியாதவன் என் மேல வந்து இடிக்கலாம். நான் உனக்கு சொந்தக்கார மாதிரி தானே. என்னையும் இப்படி இடிச்சு சாச்சிட்டியப்பா. சாரி லட்டு சிங் அங்கிள், நீங்க இங்க நின்னுட்டு இருந்ததை நான் பார்க்கவே இல்ல. சீக்கிரம் வாங்க, திருடங்களை பிடிச்சாங்க. நண்பா, யாரு 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 என்ன சாச்சது? யாரு யாரது? கண்ணு கட்டின தூரம் யாரையும் காணோம். வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வந்துறேன். வேகமா போலாம். லட்டு சிங் சார், ராதி, யூடி, நீங்க எப்படி? ரேவா, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுமா. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா, திருடனுக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு புரியல. ஏய் நில்லுங்க நில்லுங்க. ஏய் நில்லுங்க நில்லுங்க. அங்கிள், இன்னைக்கு திரும்பவும் 2 திருடங்க ஒரு வீட்ல இருந்து நகையை திருடிட்டு ஓடிட்டாங்க. இப்போ நாங்க அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அது சரி, நீங்க இந்த நேரத்துல 2 பேரும் எங்க போய்கிட்டு இருக்கீங்க? இந்த ராத்திரி நேரத்துல நாங்க எங்கப்பா போவோம்? ஏதோ சத்தம் கேக்குதே, அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தோப்பா. ஆனா இவ்வளவு நேரத்துக்கு அந்த திருடங்க ஏதாவது டஸ்ட்பின்ல திருடின பொருளெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடி இருப்பாங்களே.
என்ன அங்கிள் நீங்க டஸ்ட்பின்ல யாராவது லட்சக்கணக்கில் மதிப்புள்ள நகையை தூக்கி போட்டுட்டு போவாங்களா? சொல்லுங்க பாப்போம். இன்ஸ்பெக்டர், நீ சொல்றத பார்த்தா இதுவும் உண்மைதான் போல இருக்கு. அந்த திருடனை கண்டுபிடி. அவன் எங்கேயோ தப்பிச்சு போக கூடாது. சரி சரி, நீங்க முதல்ல பத்திரமா வீடு போய் சேருங்க. அவங்க சீனியர் சிட்டிசனா பார்த்து தான் அவங்க திருட்டு வேலையா பண்றாங்க. ஓகே. நிறுத்துங்க, நிறுத்துங்க. இங்க பாருங்க. இந்த 2 வயசானவங்களும் இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க தெரியுமா? நான் கேட்டதுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேட்டதே, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்ததா சொன்னாங்க. ரேவா, ஃபர்ஸ்ட் டே நம்ம திருடனை தேடிக்கிட்டு இருந்தோம்ல, அன்னைக்கே நான் இவங்கள பார்த்தேன். லட்டு சிங் அங்கிள், இதுக்கப்புறம் நாம இந்த அங்கிள்ஸையும் கண்காணிச்சாகணும். அந்த சின்ன பையன் நம்மள ஒழுங்கா வேலை செய்யவே விட மாட்டேங்கிறான். நான் சொல்றத கேளு. அவன் சைக்கிளை நம்ம உடைச்சு போட்டுடலாம். அந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு தானே ரொம்ப வேகமா நம்மள ஃபாலோ பண்றேன். டாகிக்கு திடீர்னு என்னாச்சு? என்னோட சைக்கிள் எங்க போச்சு? டோன்ட் வரி டாகி, அது உன்னோட ஃப்ரெண்ட் சிவாவோட சைக்கிள். ஈஸியா அதை யாராலையும் திருடவே முடியாது. நான் சைக்கிளோட வரேன். என்ன அங்கிள், இவ்வளவு வளர்ந்துட்டீங்க, ஆனா உங்களால ஒரு சைக்கிளை கூட ஒழுங்கா ஓட்ட முடியலையே. யாரு பேசுறது? கண்டிப்பா அந்த பையனா தான் இருக்கும். சைக்கிள் எப்படி ஓட்டணும்னு நான் அவனுக்கு சொல்லி தரேன். என்ன அங்கே நிக்கிற நீ? இந்த சைக்கிளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஓட்டவே முடியலையே. எழுந்துரு. யாரு? இந்த சைக்கிளுக்கு ஒருவேளை பேய் பிடிச்சிருச்சோ? சிவா நம்மள துரத்த ஆரம்பிச்சுட்டான். இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போய் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஃபார் ஆக்ஷன். அங்களே, ரொம்ப கோ இன்சிடென்ட்டா இருக்க. எங்கெல்லாம் திருட்டு நடக்குதோ அங்கெல்லாம் எப்படியோ நீங்க 2 பேரும் அங்க வந்துடுறீங்களே. இப்ப சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி நீங்க அந்த இடத்துக்கெல்லாம் வரீங்க? நீ மேலேயே சந்தேகப்படுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அங்கிள் அடிக்காதீங்க, லெஃப்ட்ல அடிக்காதீங்க, ரைட்ல அடிக்காதீங்க. வேணாம் அங்கிள், நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன், என்ன விட்டுருங்க. அடிக்காதீங்க. ஆகா, வலிக்குது அங்கிள். அங்கிள், என்ன சின்ன சின்ன ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க? கம் ஆன், ஃபுல் ஃபைட் பண்ணல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க சின்ன பையா? எங்களால இந்த வயசுல எப்படிப்பா ஃபைட் பண்ண முடியும் சொல்லு பாப்போம். ஏன் இந்த வயசுல நீங்க 2 பேரும் திருடுறீங்கல்ல, சோ உங்களால ஃபைட் பண்ண முடியாதா? நீ ரொம்ப பேசுற சின்ன பையா. சின்ன பசங்க பெரியவங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது, மரியாதையா பேசணும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சரி, உன்னோட பேரு சிவா தான். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப சின்ன பையன் தானே. வயசானவங்களை அடிக்கிறது கொஞ்சம் கூட நல்ல விஷயமே இல்ல. ஆமா அங்கிள், நான் வயசானவங்களை எப்பவுமே அடிக்கவே மாட்டேன். ஆனா இங்க வயசானவங்களே இல்லையே. ஓஹோ, நீங்க இவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா?
அட இதை யாராவது தடுத்து நிறுத்துங்களேன். சிவா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க கிட்டயே மோதி இருப்ப. நாங்க ஜெயில இருந்து திரும்ப வந்ததும் உன்னை கண்டிப்பா விட மாட்டோம். உங்களால அது மட்டும் முடியவே முடியாது. ஏன்னா உங்க 2 பேருக்கே நான் வயசாகிற வரைக்கும் ஜெயிலே இருக்கிற மாதிரி ஒரு தண்டனையை நான் வாங்கி கொடுத்துடுவேன். எப்படி?